குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நாங்கள் இருக்கும்போது ஒரு சிங்கம் மாதிரி வச்சுருந்தோம் சங்கத்தை. இப்போ அவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு 10% தான். ஆக்சுவலாக இன்னும் 90% ஒரு சிண்டிகேட் குரூப் இருக்காங்க. பார்த்துக்கிட்டு அவங்க ஏதாவது வாங்கி அவங்களா பிரிச்சுக்கிறாங்க. அது ஏன்னா இந்த சிஸ்டம்லாம் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் சூர்யா ஃபேமிலி என்ன சூர்யா அவங்களுக்கு அவங்க பெனாமியை வச்சு பண்ணிக்கிறாங்க. அதனுடைய பின்விளைவுகளும் இனிமேல் எதிர்காலத்தில் பார்ப்பாங்க. வேட்டையன் எதிர்பார்த்த சக்ஸஸ் அவங்களுக்கு வரல. ரெவென்யூவில் தியேட்டரில் போய் பார்க்கும்போது 4வது நாளோ 3வது நாளோ நினைக்கிறேன். இன்னும் இப்படி இருக்க ஆடியன்ஸ்ன்னா எல்லாம் ரஜினி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் பாராட்டணும். அவர் கரெக்டாக ஒரு பிளான் பண்ணிக்குவார். கமல் சார்கிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்குது. தேவை இல்லைன்னாலும் சில பேர் நண்பர்கள்கிட்ட பணம் வாங்குவார். ஏன் சார் அவர் தான் பணம் தான் ஃபுல்லாக சம்பாதிச்சிட்டார், அவர் இன்னும் கடன் வாங்குறாருன்னா. இப்போ கோட்டுன்னு ஒரு படம் வந்தது. படமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச மற்ற படங்கள் விஜய் படங்கள் கம்பேர் பண்ணேன் ரொம்ப ஆவரேஜ்னா ரொம்ப ஆவரேஜ். ஆனால் ரெவென்யூன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சம்பளமும் இப்போ 200 கோடி இதுக்கு வாங்கியிருக்காருன்னு சொன்னால் அதுக்கு 250 கோடியும் வாங்கலாம், 300 கோடியும் வாங்கலாம். அந்த மார்க்கெட் இருக்குது, அந்த பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. சினிமாவில் நீங்கள் 10 டேக் பண்ணலாம், 11 டேக் பண்ணலாம். கடைசியில் டேக் 2 ஓகே, டேக் 11 ஓகேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் அரசியலில் ஒரே டேக்கு தான். உதயநிதி வந்திருக்காருன்னு சொன்னால் உதயநிதி உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரசியல்வாதியிலே அவர் ஒரு மாறுபட்ட அரசியல்வாதி. வாவ் தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். தற்போது தயாரிப்பாளர் திரு KR அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமா தயாரிப்பாளர்கள் பற்றி திடீர்னு ஒரு அறிக்கையை விட்டு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கீங்க. அது ஆக்சுவலாக திடீர்னு இல்லை, தாமதம் தான் சொல்லலாம். 87லேயே தயாரிப்பாளர் சங்கம் அப்போது ரொம்ப நலிவடைந்த ஒரு சூழ்நிலை. ஸோ அதை தட்டி எழுப்பி அதை இந்த நிலைமை கொண்டு வந்திருக்குன்னா அறக்கட்டளை ஒன்று உருவாக்கி அதுக்கப்புறம் மருத்துவ காப்பீடு எல்லாமே இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பண்ணது. நானும் KRG இருந்தேன். அப்போது பல விஷயங்கள் நான் தனியாகவும் சங்கத்துக்காக பண்ணியிருக்கேன். இப்போ தலைவராகவும் வந்தேன். தலைவராக வந்த பிறகெல்லாம் இதுவரையிலும் இண்டஸ்ட்ரியில் பல பிரச்சனைகள், பல ரிலீஸ் ஆகாத படங்கள், இப்படி எல்லாமே இரவு பகல் பார்க்காம உறுப்பினருக்காகவே கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போது வரக்கூடிய அமைப்புகள் என்ன ஆயிடுச்சு சமீபத்தில் இது முக்கியமாக இப்போ இருக்கிற அமைப்பு என்னடான்னா அவங்க சுயநலத்துக்கும் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு சங்கத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்தி அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அது ஏதோ ஒரு பிகினிங்கில் பண்ணாங்க, அப்புறம் ஏதோ திருந்துவாங்கன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதே இல்லை, அதே தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தையும் ரொம்ப கேட்கும்போது கேவலமாகவும் இருக்குது. அதாவது நாங்கள் இருக்கும்போது ஒரு சிங்கம் மாதிரி வச்சுருந்தோம் சங்கத்தை. இப்போ அவ்வளோ அசிங்கம் பண்ணிட்டாங்க. அதனால தான் சரி இதுக்கு மேலே தாமதம் பண்ணால் நல்லா இருக்குது, நாகரிகம் பார்த்தாலும் நல்லா இருக்காது, அட்லீஸ்ட் உறுப்பினர்களுக்காவது தெரிய வைக்கிறேன்றதுனால இப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு 10% தான். ஆக்சுவலாக இன்னும் 90% அவ்வளோ முறைகேடுகள் இருக்குது. அது சொன்னோம்னா நம்ம சங்கத்துக்கும் ஏன்னா நம்ம உருவாக்கின சங்கத்தையே நம்ம இப்படி ஆகிட்டு இருக்கோன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏன் கேட்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்காக தான் அந்த அறிக்கை ஒன்று ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பல தப்புகள் நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் அந்த அறிக்கை தர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். இப்போ சினிமாவில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. எல்லாத்துக்குமே தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமே பொறுப்பாக இருக்க முடியுமா? அவங்க மட்டுமே சேர்ந்து சரி பண்ண முடியுமா சார்? இல்லை, இப்போது தயாரிப்பாளர் தான் சரி பண்ண முடியுமான்றது வேறு. பட் அந்த அமைப்பு இருக்கும்போது அந்த அமைப்பு நினச்சா எல்லா சங்கங்களையும் அரவணைச்சிட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்கலான்றது தான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது, பண்ணியிருக்கேன். ரிலீஸ் ஆகாத இந்த படங்களெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் நைட் அண்ட் டே உட்காந்துக்கிட்டெல்லாம் அதுக்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை என்னடான்னா எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாதுன்றதே கிடையாது. ஆனால் இப்போ என்னென்ன சொந்தத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, சுயநலத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லும்போது அது சங்கடமாக இருக்குது. ஏன்னா மற்ற எங்கேயாவது போனால் கூட ஏன் சார் அது நடக்குது, நீங்கள்லாம் இருந்துக்கிட்டே சார். அது இல்லாமல் நான் இருக்கிறது மட்டும் இல்லை, இன்றைக்கி இருந்துக்கிட்டும் இருக்குன்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் எங்களை மாதிரி ஆளுங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நடந்தது, கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து அட்வைஸ் கொடுங்க, இல்லை இது பண்ணுங்க செய்யுங்கன்னு சொன்னாலும் பண்ணலாம். அது இல்லை, காரணம் இவங்களோட குட்டெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடும். நம்ம அங்கே என்ன எல்லாத்துலேயும் கட்ட பஞ்சாயத்து மாதிரி சில விஷயங்கள்
இது ரொம்ப தப்பாக இருக்குது. ஒரு சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அறிக்கையில வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த மாரி ஒரு ஃபண்டு வந்து ம். வச்சிருந்தோம். அந்த ஃபண்டு வந்து இப்ப இல்ல. கஜானா காலியா அப்படிங்கிறது. பொதுவாக அரசியல்ல தான் சொல்லுவாங்க. ஒரு கட்சி இன்னொரு கட்சி. முதல் முறையா நீங்க தயாரிப்பாளர் சங்கத்து மேல சொல்லியிருக்கீங்க. 1994 இந்த அறக்கட்டையில வந்து ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும்போது அப்போ பணம் கிடையாது. ஸோ பணத்தை வந்து எப்படி சேர்க்கலாம்னு நினச்சி அதை சரி அப்போ வந்து 6 பாட்டு கொண்டு போய் அப்போ ஃபஸ்ட்டு ஏன்னா தூரதர்ஷனில் வந்து 10,000 வாங்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 10,000 வாங்கி போடுறது அப்புறம் சடனாக இன்றைக்கி பேப்பரில் செய்தி வருது ஹிந்துவில் இனிமேல் 20,000 ரூபாய் புது பாடல்கள் சொல்லி. அப்போ நேராக நான் அங்கே போய் அவரோட பேசினேன். யார் அங்கே நட்ராஜன் இருந்தார். அவர் தான் ஹெட் ஆஃப் தூர்தர்ஷன். அவரோட பேசும்போது அவர் என்ன சொன்னார், இல்லை கேஆர் இப்போ வந்து பழைப்படங்களுக்கு வந்து தான் அதிகமாக கேட்குறாங்க. அதனால் நாங்கள் 3 வாரம் தான் இது ஒரு புது படம் பாட்டு போடுறோம், ஒரு வாரத்துக்கு பழைப்பாட்டு தான் போடுறோம்னு சொல்லிட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நேராக அங்கேருந்து காரை சன் டிவிக்கு போய் சன் டிவியோட கலாநிதி மாறனுடைய பேசி 6 பாட்டு நாங்கள் கொடுக்குறோம், எங்கள் கார்டும் சேர்த்து போடணும்னு சொல்லும்போது 91,000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணார். அதுக்கு 3 நாள் ஆச்சு. ஏன்னா ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் பேசி பார்க்க நாங்கள் 2 லட்ச ரூபா கேட்டோம். அதை அவர் கடைசியாக கொண்டு வந்து, ஏன்னா அவரோட புத்திசாலித்தனத்தை பாராட்டணும். அந்த நிறுவனத்துக்காக அவர் ஃபைட் பண்ணி அதிலேருந்து அறக்கட்டளையிலேருந்து அப்புறம் எல்லா சேனலும் பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் சில பேருக்கு எடுத்து விட்டாங்க. ஸோ இப்படி அது வந்து அந்த வருமானம் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு 5-6 லட்ச ரூபா இன்றைக்கி வர்றது வந்து ஒரு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஸோ அந்த வருமானமும் போயிடுச்சு இப்போ. ஸோ இப்படி அவங்கவுங்க சுயநலத்துக்கு அந்தந்த காலகட்டத்தில் வந்து பண்ண தவறுகள்னால இன்றைக்கி எதுலுமே இல்லை. இப்போ சேட்டலைட்டு பிஸ்னஸ் கிடையாது. ஓடிடி என்ன சொல்லிட்டாங்க, ரிலீஸ் பண்ணால் தான் சில படங்களுக்கு வந்து அது வாங்குறேன்னு சொல்லலை, அது கூட வந்து பர்சன்டேஜ் முறையில் நாங்கள் பேப்பர் வியூன்ற மாதிரி அந்த சிஸ்டத்தில் போடுறோம். இதெல்லாம் ரொம்ப கெடுதல் அது. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி என்னென்னா எதுலையுமே வருமானம் இல்லை. ஏதோ பெரிய படங்கள் மட்டும், பெரிய நடிகர்கள், பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து ஏதோ ஒரு கவர் ஆகுது, அவங்களுக்கும் லாபம் வருதான்றது ஒரு உத்தரவாதம் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கி சினிமா நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு இன்னும் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. ஏற்கனவே எஸ்எஸ் வாசன் ஒரு வாட்டி சொன்னார், ஸ்டுடியோ இல்லை, கேமரா கிடைக்கல, ஸ்டுடியோ கிடைக்கல, ஃப்ளோர் கிடைக்கலன்னு சொன்னால் அது வந்து ஆரோக்கியம் இல்லை, அது வந்து என்னென்னா அனாரோக்கியத்துக்கு வந்து நம்ம நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லி தான் அர்த்தம். அது சினிமாவில் வந்து எல்லாருமே பிஸியாக இருக்காங்கன்னா சினிமா நல்லா இருக்கு, எத்தனை பேர் ஜெயிச்சு அதில் வந்து முன்னேறாங்கன்றது தான் கணக்கு பார்க்கணும். அந்த மாதிரி இப்போ சினிமா வந்து அப்படி இருக்குது. எல்லோரும் இப்போ நம்ம என்ஜினியரிங் போய் படிக்கிற மாதிரி யார் கேட்டாலும் என்னென்ன படம் எடுத்து, இந்த டிஜிட்டல் எப்போ வந்ததோ சுத்தமாக வந்து யார் வேணுமானாலும் அதில் ஒரு இது கிடையாது, இலக்கணம் கிடையாது, லெஃப்ட் ரைட்டு பார்க்க எதுவுமே அவங்க பாட்டுக்கு யார் வேணுமானாலும் டைரக்ட் பண்ணலாம், யார் வேணுமானாலும் நடிக்கலாம், யார் வேணும் அங்கேயே ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம், ஸ்பாட்லேயே எடிட்டிங்கு, ஸ்பாட்லேயே அங்கேயே பார்த்து முடிச்சிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு தியேட்டருக்கு வரணும்னு சொல்லும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றியெல்லாம் தெரியல பாவம். இப்படி பல கோடிகள் வந்து நீங்கள் வருஷத்துக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 1000 கோடி வீணாக போயிட்டு இருக்கு. அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் வந்து 200 கோடி 300 கோடி கலெக்ஷன் காமிக்கிறது. ஆமாம், அது சில ப்ராஜெக்ட்டுக்கு அந்த பேன் இண்டியான்னு எப்போ வந்ததோ அதனால் நன்மையும் இருக்குது. சில நேரங்களில் அந்த டேட்டுக்காக தடுமாறுறாங்க பாருங்கள். ஏன்னா இங்கே ஃப்ரீயாக இருக்கும், ஆனால் பாம்பேயில் வந்து ஃப்ரீ கிடையாது. அப்போ அங்கே ப்ராப்ளம். அப்புறம் ஆந்திராவில் அந்த ரிலீஸ் வந்து பார்க்கணும். ஸோ ஆனால் பேன் இண்டியான்றது இப்போ இல்லை, எந்த காலத்துலேயே வந்தாச்சு பேன் இண்டியான்றது. பட் இப்போ அந்த சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக சிரமப்படுறாங்க. இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடுமாற வேண்டியதாக இருக்குது. அது ஏதோ ஒரு டேட்டு கரெக்டாக அமையும், சில படங்கள் சக்ஸஸ் ஆகும். இப்போ நீங்கள் படம் தயாரித்த காலங்கள்லாம் வந்து ஒரு சுமூகமான ஒரு சூழல். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு அந்த சுதந்திரமே போயிடுச்சு இப்போது. ஏன்னா நம்ம அப்போ தயாரிக்கும் போது என்னென்னா படம் எடுத்தோம்னா யாரோ ஒருத்தர் ஒரு ஆடியோ வாங்குவான், ஒரு ஓவர்சீஸ் வாங்குவாங்க, எல்லாமே வந்து ரைட்ஸ் வந்து என்னடனா அதுக்கப்புறம் ஒரு ஏரியா முதல்ல சேலத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வருவார், அப்புறம் நார்த் ஆர்காடு வருவாங்க, இப்படி எல்லா ஏரியாவோ ஏதோ ஒரு ரேட்டுக்கு வாங்குவாங்க. ஸோ நஷ்டன்றது வந்து ஆனாலும் குறைச்சலாக தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. இப்போ என்னென்னா டோட்டலாகவே அதாவது 2 கோடி ரூபா போட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டு இல்லை 3 கோடி ரூபா போட்டு பண்ணுறாங்கன்னா அந்த 3 கோடி லாஸ் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த கியூபுக்கு செலவு பண்ணுறதும் போஸ்டர் பேஸ்டிங் சார்ஜஸ் கூட வர்றதில்லை இப்போது. அப்போ அந்த சூழ்நிலை இல்லை. அது காரணம் இந்த டிஜிட்டல் தான். டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறோம். அது ஒரு விதத்தில் அட்வான்டேஜாகவும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. விஞ்ஞான வளர்ச்சி நம்ம தடுக்க முடியாது. அது தடுக்க முடியாது, வரவேற்கிறேன்.
அது வரவேற்கிறேன். பட் அதுலேயும் வந்து ஒரு டிசிப்ளின் இருக்கணுன்றது தான். வியாபாரத்திலே வந்து ஒரு 4 கட்டம் இருக்குல்ல சார், விநியோகஸ்தர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஓ. இப்போ விநியோகஸ்தர்லன்ற சங்கம் இருக்கே தவிர உறுப்பினர்கள் இருக்காங்க அங்கே. ஒரு எல்லா அசோசியேஷனில் செங்கல்பட்டு அசோசியேஷன் எடுத்துக்கிட்டால் 400 பேர் இருக்காங்க. நார்த் ஆர்காடு எடுத்துக்கிட்டா இருக்காங்க, சவுத் ஆர்காடு, அப்படியே சேலம், மதுரை, திருச்சி, இதெல்லாம் என்னென்னா அவங்க பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்களே தவிர அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் வந்து ஏரியா வந்து வாங்குறது இல்லை. ஆனால் ஒரு சிண்டிகேட் குரூப் இருக்காங்க, பார்த்துக்கிட்டு அவங்க ஏதாவது வாங்கி அவங்கள பிரிச்சுக்கிறாங்க. அதை 4-5 பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த சிஸ்டம்லாம் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம், தியேட்டர்கள் வந்து முன்னெல்லாம் லைசன்ஸ் ஹோல்டரே வந்து டைரெக்டாக வந்து எங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸர்னு சொன்னால் அவங்களே தியேட்டருக்காரே வருவாங்க, வந்து பேசுவாங்க. நாங்கள் டேர்ம்ஸ் பேசுவோம், பர்சன்டேஜில் போடலாமா இல்லை எம்ஜி ஹையர்ன்னு சொல்லி 3 டேர்ம்ஸ் இருக்குது. இதில் வேணுமானாலும் அந்த படத்துக்கு தகுந்த தரத்துக்கு தகுந்த மாதிரி பணத்தை கொடுப்பாங்க. அந்த பணம் வந்து நம்ம ப்ரொடியூசருக்கு கொடுப்போம். இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்காக போயிட்டு இருந்தது. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கிடையாது, படத்தை விற்று கொடுக்கறதுக்கான மீடியேட்டர்ஸும் கிடையாது, படத்தை போய் செக் பண்ணுறதுக்கு ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் கிடையாது. எல்லாருமே இப்போ என்னடானா ஒரு பெரிய படங்களுக்கு மட்டும் அந்த கால் ஷீட்டு அதே நடிகர்கள் வந்து அவங்களே தயாரிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ், இப்போ சூர்யா ஃபேமிலி என்ன சூர்யா அவங்களுக்கே அவங்க பெனாமியை வச்சு பண்ணிக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸை. இதில் வெளியில் ப்ரொடியூசருக்கு யாருக்கும் கொடுக்குறதில்ல. அதனுடைய பின்விளைவுகளும் வந்து இனிமேல் எதிர்காலத்தில் பார்ப்பாங்க. இப்படி ஒரு தப்பு என்னடான்னா, ஒரு ஏரியாவுக்கு வந்து 2 இடத்துல வந்து பணம் வாங்கிறது, அப்புறம் இந்த சார்ஜ் வைக்கிறது, அந்த சார்ஜ், தியேட்ரிக்கல் ரைட்ஸு, அப்புறம் ஓடிடி ரைட்ஸு, அப்புறம் சேட்டலைட் ரைட்ஸு, அப்புறம் ஹிந்தி ரைட்ஸுன்னு இப்படி பல இடங்களில் வச்சு பணம் வாங்கி அது பட் கரெக்டாக ப்ராஜெக்ட்டுக்கு வருதா, இல்லை நாளைக்கு ஏதாவது ஃபெயில்யூர் ஆச்சுன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும், பெரிய டிசாஸ்டர் ஆகிடும், மார்க்கெட்டை கொலாப்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஆகும்போது இதெல்லாம் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நாளைக்கு நம்மளா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான அதுக்காக ரெயின்போ ஃபிகர்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. வானவில் இப்போ கொஞ்ச நேரம் இருந்து கலராக இருக்கும், செயற்கை தோற்றத்தை. ஆமாம், செயற்கை தோற்றத்தை உருவாக்கி இப்போ இந்த மாதிரி ஒரு இது வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். அதனால தான் ரஜினி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் வந்து பாராட்டணும். அவர் கரெக்டாக ஒரு பிளான் பண்ணிக்குவார். எந்த ப்ரொடியூசர் கொடுத்தா நமக்கு பணம் வருமானு, வந்துதா வரலையா, இல்லை ஷார்ட் ஃபால் ஆச்சா, டெபிசிட்டா, என்ன ஆச்சுன்றது இதுவரையிலும் யாருக்குமே தெரியாது. அவர் தனியாக அவர் ஸ்டைலில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி கமல் சார்கிட்ட ஒரு டிசிப்ளின் இருக்குது. தேவை இல்லைன்னாலும் சில பேர் நண்பர்கள்கிட்ட பணம் வாங்குவார். ஏன் சார் அவர் தான் பணம் தான் ஃபுல்லாக சம்பாதிச்சிட்டார், அவர் இன்னும் கடன் வாங்குறாருன்னா சில பழைய நட்பு இருக்குது இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது அந்த வட்டி கொடுத்தோம்னா அந்த குடும்பத்துக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அவர்கிட்ட பல நல்ல விஷயங்கள், இன்கம் டேக்ஸ் கட்டுறதுல இருந்து இப்படி பலருக்கு உதவி செய்யணுன்றது, அந்த பழசு மறக்காமல் இந்த இண்டஸ்ட்ரியை வந்து காப்பாற்றிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் சொன்னால் அது கமல் சார் வந்து பாராட்டலாம். அவரை பற்றி பல விதமான மற்ற விஷயங்கள் பேசினாலும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. ரஜினி சார் படங்கள் இப்போ சமீப காலமாக அழுத்தமாக சொல்கிற மாதிரி, உறுதியாக சொல்கிற மாதிரியான ஒரு வெற்றியை பெறுமா அப்படிங்கிற மாதிரி நிழலாக இருக்கே சார். ஆமாம், யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்தாச்சுன்னு சொல்லும்போது வேட்டைன் வந்து எதிர்பார்த்த சக்ஸஸ் அவங்களுக்கு வரல ரெவென்யூவில். ஸோ அது வந்து என்ன பூஸ்ட் பண்ணாங்களே தவிர அப்படி போகுது இப்படி போகுதுன்னு இதெல்லாம் வந்து அந்த ப்ரொமோஷனுக்காக பண்ணுறது தான். ஆனால் ரெவென்யூ பண்ணிச்சான்னு சொன்னால் ரெவென்யூ அந்தளவுக்கு கிடையாது. ஏன்னா அந்த ஆடியன்ஸே வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லைன்னா அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுது. ஏன்னா நானே தேட்டரில் இன்றைக்கி போகிறேன், தேட்டரில் போய் பார்க்கும்போது 4வது நாளோ 3வது நாளோன்னு நினைக்கிறேன், பெரும்பாலும் பார்த்தா இந்த யங்ஸ்டர்ஸே காணும். எனக்கே வந்து சைக்கலாஜிக்கலாக என்னடா ஆச்சு, நம்ம ரஜினி என்ன இப்படி இருக்க ஆடியன்ஸ் சொன்னால் எல்லாம் ஒரு 50 வயசு 45 60 வயசு ஆளுங்க தான் வராங்களே தவிர யங்ஸ்டர்ஸே சுத்தமாக இல்லை. ஸோ அப்போது அந்த ஜென்ரேஷன் கேப் பண்ணுறது நல்லா தெரியுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி படங்கள் வந்து இனிமேல் வந்து அவர் பெருசாலாம் இப்போ நெக்ஸ்ட் எதிர்பார்க்குறது இந்த கூலி ஒன்று இருக்குது, பெரிய அந்த காம்பினேஷன் டைரக்டர் இது மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இருக்கலாமே தவிர இனிமேல் வந்து ரொம்ப இப்போது ஒன்றும் இல்லாமல் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கோட்டுன்னு ஒரு படம் வந்தது. படமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச மற்ற படங்கள், விஜய் படங்கள் கம்பேர் பண்ணால் ரொம்ப ஆவரேஜ் படம். ரொம்ப ஆவரேஜ்னா ரொம்ப ரொம்ப ஆவரேஜ். ஆனால் ரெவென்யூன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் ஆல் டைம் ரெக்கார்டு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், இதுதான் உண்மை. நான் சொல்கிறது ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். ஆல் டைம் இதுவரையிலும் எந்த படமும் பண்ணலை, அவர் படமும் எந்த படமும் பண்ணலை. ஸோ எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணியாச்சு அந்த படம். காரணம் என்னென்னா அவர் அரசியலுக்கு போக போகிறாரு, ஒருவேளை இதுதான் கடைசி படமாக இருக்கலாமான்னு சொல்லி பார்த்துருக்கலாம். ஆனால் படத்தினுடைய ஸ்டாண்டர்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது அருமையான படம் சார், இப்படி ஒரு அது மாதிரி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது. அது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க ரசிகர்கள் சொல்லலாம், நம்ம மாதிரி காமன் ஆடியன்ஸ் வந்து சொல்ல மாட்டாங்க. அது அப்படி இருந்து ஆனால் ஓடி இருக்கு.
இப்போ இதை விட சரி அடுத்த படம் வருது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக போகும். ஏன்னா அது வந்து அரசியலுக்கு வர்றதுனால அது கடைசி படம். அப்படி அது அதனால் என்னென்னா அவருடைய சம்பளமும் இப்போ 200 கோடி இதுக்கு வாங்கியிருக்காருன்னு சொன்னால் அதுக்கு வந்து 250 கோடியும் வாங்கலாம், 300 கோடியும் வாங்கலாம். அந்த மார்க்கெட் இருக்குது, அந்த பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. இவ்வளோ பெரிய கோடிகளில் சம்பளம் வாங்குறதுங்கிறது சினிமாவுக்கு ஆரோக்கியமானதாக இருக்குமா? இது எல்லா தயாரிப்பாளர்களையும் ஒரு வாழ அவர் வாங்குறாருன்றதை விட இந்த மார்க்கெட் பேஸ் பண்ணி ஓடிடி பார்க்குறாங்க மற்ற லேங்கன்னா விஜய்க்கு ஒருத்தருக்கு மட்டும்தான். ஏன்னா நான் கேரளாலேயும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். மெர்சல் படம் கூட வாங்கினேன் நான். அந்த படம் கூட எனக்கு கொஞ்சம் லாபம் கிடச்சிது. ஸோ அது மாதிரி கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் 1 இன்றைக்கி விஜய் தான். ரஜினியோ மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த பொட்டன்ஷியாலிட்டி இல்லை இப்போது. ஆனால் இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆந்திராலையும் இப்போ என்னென்னா தியேட்டர் கலெக்ஷன்ஸில் வந்து விஜய்க்கு முன்னேறிக்கிட்டே இருக்குது. நார்த்தில் சொல்லவே வேண்டாம். டிவி ரைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இதில் பிரமாதமான மார்க்கெட். எந்த ஏரியாவில் ராஜஸ்தானில் பார்த்தாலும் சரி, பீகாரில் பார்த்தாலும் சரி, அவருக்குன்னு தனியாக ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆச்சரியமாக எப்படி இது ஸ்ப்ரெட் ஆச்சு, எப்படி லைக் பண்ணுறாங்கன்றதே தெரியல. அதே மாதிரி அல்லு அர்ஜுனுக்கும் இருக்குது. அல்லு அர்ஜுன் எனக்கு டாப் மோஸ்ட்டில் இருக்கார் நார்த்தில். இவ்வளவு பெரிய வசூல் கொடுக்க வேண்டிய விஜய் வந்து அரசியலுக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னா அரசியலுக்கு போகிறாருன்னும் போது அது வந்து ஆக்சுவலாக வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ ரெமுனரேஷன் வருது, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கார். இந்த மாதிரி நேரத்தில் அரசியல் வந்து எப்படி இருந்தாலும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு இது. எவ்வளையோ இன்னல்கள் இருக்குது, சிக்கல் இருக்குது. ஆனால் அவர் ஏதோ ஒரு முடிவோடு தான் இது வந்து போகணும்னு நினைக்கிறார். ஆனால் அவர் என்ன முடிவு எடுக்க போகிறாருன்றது யாருக்கும் தெரியாது. இப்போ கூட அவர் பிளான் பண்ணுறாரே தவிர மாநாடு நல்லா நடந்தாச்சு, எல்லாம் நடந்தாச்சு. ஆனால் ஒன்று அவர் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சுது மற்றவங்க எல்லோரும் கூட அந்த பாயிண்ட்டு பேசலை. நான்லாம் பார்க்குறேன் அந்த சோஷியல் மீடியாவில். சினிமாவில் வந்து நீங்கள் 10 டேக் பண்ணலாம், 11 டேக் பண்ணலாம். கடைசியில் வந்து டேக் 2 ஓகே, டேக் 11 ஓகேன்னு சொல்லிக்கலாம் நம்ம சினிமாவில். ஆனால் அரசியலில் ஒரே டேக்கு தான். அப்போ 2வது டேக் கிடையாது. இது மட்டும்தான் அவர் சிந்தித்து செயல்படணும். அது நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு சொல்லி. ஒருவேளை அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த எலெக்ஷன் வரலன்னு தான் இந்த படம் அடுத்த படம்னு சொல்லிட்டு. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டில் பார்த்து கூட அப்புறம் உண்மையில் எனக்கு தெரிஞ்சு வரல நான் நினைக்கிறது. இப்போ கூட நான் சொல்லுவேன், கண்டிப்பாக அவர் திரும்ப சினிமாவுக்கு தான் வருவார். அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ அவருடைய சம்பளம் வந்து 250, 300 இருக்குமே தவிர குறையாது. ஏன்னா அந்த யூத் இருக்குது அவருக்கான உண்மையில் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பசங்க அந்த மாதிரி வந்து அவர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக அந்த சைடு போயாச்சு. அது நம்ம யாரும். ஆனால் அரசியல் வேறு. அரசியல் பெரிய நெட்வொர்க். இப்போது டிஎம்கே எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உதயநிதி வந்திருக்காருன்னு சொன்னால் உதயநிதி உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரசியல்வாதியிலே அவர் வந்து ஒரு மாறுபட்ட அரசியல்வாதி. நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதின்னு சொல்லலாம். ஏன்னா அரசியல்வாதம் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருப்போம் இல்லையா? அப்படி இல்லை, அவர் வந்து நம்ம க்ளோஸாகவே பழகலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டெண்டன்சி உள்ள ஒரு நல்ல மனிதன். ஆனால் அரசியலில் வந்து அந்த நுணுக்கங்கள் அவங்க 75 வருஷம் அதனுடைய பாரம்பரியம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவங்க எல்லா எண்ணல்கள் எவ்வளோலாம் பார்த்து வந்திருப்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த முடிவு எடுத்திருக்காருன்னா உண்மையில் விஜய் வந்து அது பாராட்டணும். இது இவ்வளோ சம்பளம் வாங்கும்போது. ஆனால் இது வந்து இறங்குறது வந்து பர்மனெண்ட்டாக இறங்கிடுவாருன்னு நினைக்கிறதும் நம்ம நினச்சோம்னா அதுவும் முட்டாள்தானே. ஏன்னா இந்த படத்தை வரல இந்த படம் பண்ணுறாரு அவ்வளோதான் சொல்லியிருக்காரே தவிர அடுத்து நான் சினிமாவில் நடிக்கவே மாட்டேன்னு சொல்லலையே. ஆமாம், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கிடையாது, அவன் தான் முடிவு போடணும். அப்படி அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அவர் ஜெயிக்கலாம், என்டையர் கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு அவர் வந்து வர முடியுமான்றது வந்து கேள்விக்குறி தான். அது அவர் எடுக்கிற ஸ்ட்ரெயினில் இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஜோசியமாக சொல்ல முடியும் அதுக்கான. ஏன்னா அதான் நான் சொன்னேன், இதில் வந்து டேக் 2 கிடையாது, டேக் 1 தான். அதனால் அதுவும் சிந்திக்கணும். அப்போ தான் ஏர்மான் ரோஜா பண்ணும்போது என் கண்டிஷனே என்னன்னா, பஞ்சு சார் எனக்கு ரொம்ப க்ளோஸு, என் பிரதர் மாதிரி அவர், பஞ்சு அருணாச்சலம் சார். அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு சின்ன படம் பண்ணலான்னு இருக்கேன், சின்ன லவ் ஸ்டோரி தான், இது ஒரு பெரிய காவியம் கிடையாது, பட் இதுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணணுன்னா எனக்கு ராஜா சார் மட்டும் வேணும். அப்போ ராஜா சார் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அதுக்கு என்ன நீங்கள் வாங்க நேராக நம்ம ராஜா தானே நம்ம பேசிக்கலான்னு சொன்னார். நேராக போனால் அவருக்கு என்னமோ தெரியல, ராஜா சாருக்கு மேலே அவர் யூஸ்வலாக அவருடைய ஸ்டைலே வேறு. அது ரொம்ப பேருக்கு என்ன தெரியல. எனக்கு என்ன பொறுத்த வரலாம்